அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி. வாகன டயர் கண்டுபிடிப்பாளர் ஜான் பாய்ட் டன்லப் இன்னைக்கு புதன்கிழமை. ஸ்காட்லாந்தை சேர்ந்த கண்டுபிடிப்பாளரும் கால்நடை மருத்துவருமான ஜான் பாய்ட் டன்லப் பிறந்த தினம் இன்று. ஸ்காட்லாந்தில் ஏர்ஷையர் என்ற இடத்துல 1840 பிறந்தவர். பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கால்நடை மருத்துவம் பயின்றார். முதலில் எடின்பர்க்கிலும் பிறகு அயர்லாந்து பெல்ஃபாஸ்டிலும் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றினார். குதிரைகள் கரடுமுரடான சாலைகளில் கெட்டியான ரப்பரால் தயாரிக்கப்பட்ட கழுத்துப்பட்டையுடன் மிகவும் கனமான சுமைகளை கஷ்டப்பட்டு இழுத்து வருவதை பார்த்தார். அவற்றின் கஷ்டத்தை குறைக்க காற்று அடைக்கப்பட்ட குஷன்களை அதற்கு பதிலாக பயன்படுத்த முடியுமா என்று சோதனையில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில் 1887 இவரது 9 வயது மகன் தன் சைக்கிளை உருளை கற்கள் நிறைந்த சாலையில் கஷ்டமில்லாமல் சௌகரியமாக ஓட்டுவதற்கு ஏதாவது செய்யுமாறு கேட்டான். சைக்கிளின் கெட்டியான ரப்பர் டயர்களில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்து மகனுக்கு உதவ முடியுமா என்று பரிசோதனையில் இறங்கிவிட்டார் இவர். தோட்டத்தில் கிடந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற பயன்படுத்தப்படும் பழைய குழாயை வெட்டி டியூப் தயாரித்து அதில் காற்றை அடைத்து தன் மகனின் சைக்கிளின் பின்பக்க சக்கரத்தோடு இணைத்தார். சைக்கிளும் அவர் மகன் கேட்டபடியே எளிதாக சாலையில் உருண்டோடியது. உண்மையில் இதை மறு கண்டுபிடிப்பு என்றுதான் கூற வேண்டும். ஏற்கனவே 1845 ராபர்ட் தாம்சன் இதை கண்டுபிடித்திருந்தார். ஆனால் அது அந்த அளவுக்கு பிரபலமாகவில்லை என்பதால் இது டன்லப்புக்கு தெரியாது. காற்றடைக்கப்பட்ட இந்த டயரை மேலும் ஆராய்ந்து பரிசோதனைகள் செய்து மேம்படுத்தி 1888 பிரிட்டனில் இதற்கான காப்புரிமையை பெற்றார். 1890 அமெரிக்காவிலும் காப்புரிமை பெற்றார். பெல்ஃபாஸ்டில் நடைபெற்ற மிதிவண்டி ஓட்டும் ஒரு போட்டியில் இந்த மிதிவண்டியை பயன்படுத்திய போட்டியாளர் வெற்றி பெற்றதை அறிந்த WH2 கிராஸ் என்ற அயர்லாந்து தொழிலதிபருக்கு இதில் ஆர்வம் ஏற்பட்டது. டன்லப்புடன் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அது டன்லப் ரப்பர் கம்பெனி என்று அழைக்கப்பட்டது. தனது கண்டுபிடிப்பால் இவர் பெரிதாக லாபமடையவில்லை. தனது காப்புரிமையை 1896 டூ கிராஸுக்கு, அதாவது H2 கிராஸ் அப்படின்றவருக்கு விற்றுவிட்டு ஊர் திரும்பி விட்டார். ஆனால் அந்த நிறுவனம் டன்லப் ரப்பர் கம்பெனி என்று இவரது பெயராலேயே இயங்கி வந்தது. 1888 காற்று அடைக்கப்பட்ட டயர்கள் அறிமுகமான பிறகு பழைய டயர்கள் வழக்கொழிந்து போய் விரைவில் இவை புழக்கத்துக்கு வந்துவிட்டன. இது மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் பரவியது. 1895 முதல் மோட்டார் வாகனம் உருவானது. 1900 ஆண்டுக்கு பின் சைக்கிள்களும் மோட்டார் வாகனங்களுக்கும் பயன்படுத்தப்படும் நீடித்து உழைக்கும் ரப்பர் பொருட்களின் தேவை அதிகரித்து கொண்டே போனது. இவரது கண்டுபிடிப்பு பல தொழிற்சாலைகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது. சாலை போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்திய நவீன ரப்பர் டயர்களின் கண்டுபிடிப்பாளர் என்ற பெருமையை பெற்ற ஜான் பாய்ட் டன்லப்பு 1921 ஒத்துழையாமைக்கு நடந்து முடிந்த ஒரு வருஷம் கழித்து இறந்து போய்விடுகிறார். முக்கியமான ஒரு ஆளுமை தனது 81வது வயதில் காலமாகிறார். வாகன டயர் கண்டுபிடிப்பாளர் ஜான் பாய்ட் டன்லப் மிக முக்கியமான ஒரு நபர். இன்னைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமை இவரை நாம் சந்தித்திருக்கிறோம். ஸ்காட்லாந்து ஏர்ஷையர் என்ற இடத்துல 1840 பிறந்தவர். வாகனத்தோட ஒரு டயரை கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த டயரை கண்டுபிடிக்க போய் தான் இப்போ நம்ம அதில் பலூன் வச்சு உள்ள டியூப் வச்சு காற்றடைத்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ டியூப்லெஸ் டயரும் வந்துருச்சு. அதுக்கெல்லாம் இவர் முன்னோடியாக இருக்கிறார். குழாயற்ற சக்கரம், இருசக்கர வாகன டயர், வாகனம் சக்கரம், இருசக்கர வாகன சக்கரமும் வந்துவிட்டது. இவ்வாறு பல இருசக்கர வாகன ரப்பர் வந்துவிட்டது. இவ்வாறு ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்ச வாகன டயர் கண்டுபிடிப்பாளர் ஜான் பாய்ட் டன்லப்பை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இவர் ஸ்காட்லாந்து இருந்திருக்கிறாரு. பள்ளி படிப்பு முடித்தவுடன் கால்நடை மருத்துவம் வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருக்கிறார். முதலில் எடின்பர்க்கு, பிறகு அயர்லாந்தில் பெல்ஃபாஸ்டில் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பணியாற்றியிருக்கார். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த லெதர் மாட்டோட தோல் அதெல்லாம் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணி பிடிச்ச பிறகு நெசர் டயரை கண்டுபிடிச்சிருக்கிறார். செயற்கை டயர். நன்றி, வணக்கம்.